6th ஸ்டாண்டர்டில் சமச்சர் கல்வி எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு 1 நான் ரைட் பண்ணிட்டேன். ஸ்மாலஸ்ட்னாலே ஃபஸ்ட்டு என்ன தெரியும், நம்மளுக்கு 1ன்னு தெரியும். 1க்கு மீதி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா 7 டிஜிட் கேட்டதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, ரிமைனிங் நம்பர்ஸ்க்குலாம் என்ன பார்த்துருக்குன்னா 0 போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6. அப்போ இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ 7 டிஜிட் இருக்கா. ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் நம்ம 1 போடணும். ஸ்மாலஸ்ட்னாலே 1 தானே, கிரேட்டர்னா 9. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் நான் 1 போட்டுட்டு மீதி எவ்வளோ இருக்குது, 7 நம்பர் இருக்கா. 7 சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நம்மக்கிட்ட 1 இருக்குது, ரிமைனிங் 6 0 போட்டுடுறேன். அதே மாதிரி லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் நம்பர்னாலே 9 வரும். அப்போ 9 எத்தனை கேட்டிருக்காங்க, 8 டிஜிட்டாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 8 9 போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கேன். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த 5 வந்து எந்த பிளேஸ் வேல்யூவில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 லேக். 5 எந்த பிளேஸில் இருக்குது, 1000 பிளேஸில் இருக்குது. அதனால் 5000 ரைட் பண்ணியிருக்கேன். நம்பரை ரைட் பண்ணணும். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி வந்து இதில் பார்த்துருப்போம், 5th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது ஸ்மால் நம்பரில் பார்த்துருப்போம். இப்போ வந்து இது கொஞ்சம் பிக்காக இருக்கும், க்ரோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 7 இருக்கிறதுனால 7 அப்படியே போட்டுடுறேன். அப்புறம் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6. அதனால நான் 6 0 போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 6 இருக்கிறதுனால அப்படியே 6 ரைட் பண்ணிடுறேன். இங்கே எத்தனை 0 இருக்குது, 1 2 3 4 5. அப்போ 5 0 போட்டுறேன். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குன்னு 7 ரைட் பண்ணிட்டேன். மீதி ரிமைனிங் நம்பர் இருக்குது 1 2 3 4. அதனால் 4 போட்டுட்டேன். 0 இருந்தால் அப்படியே நம்ம 0 போட்டுடணும். அது எந்த பிளேஸ் வேல்யூவில் இருக்கலாம் நம்மளுக்கு நீட் இல்லை. அதனால் நான் 0 அப்படியே போட்டுடுறேன். ப்ளஸ் 9 இருக்கிறதுனால 9 ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் எவ்வளோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2. அதனால் 2 zeros போட்டிருக்கேன். ப்ளஸ் 0 வந்து என்ன சொல்லியிருக்கேன், அப்படியே போட்டுடணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் அப்படியே போட்டேன். ப்ளஸ் 5. அப்புறம் என்ன இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 5 தான் இருக்குது. 5க்கு அப்புறம் எந்த நம்பரும் இல்லைல்ல, அதனால் நான் அப்படியே 5 போட்டேன். இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். த சக்ஸஸர் ஆஃப் எ 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 digit நம்பர் சொல்லியிருக்காங்க. இப்போ சக்ஸஸர்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சக்ஸஸர்னா என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர். இப்போ 1க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும், கண்டிப்பாக 2வாக தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிஷன் படி எப்பவுமே வந்து 1 digit வந்து ஆல்வேஸ் 1 digitஆக தான் இருக்கும். இப்போது 9 இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும், 10ஆக தானே இருக்கும். அப்போ இது வந்து நம்ம கண்டிஷன் படி இது ஃபால்ஸு. எப்பவுமே என்னது, சக்ஸஸர் ஆஃப் த 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 digit நம்பர். அப்போ 9 இருக்குன்னா நெக்ஸ்ட் அது கண்டிப்பாக 10 ஆகும்போது 2 டிஜிட்டாக மாறும். அப்போ இது வந்து ஃபால்ஸு. த ப்ரெடிசஸர் ஆஃப் எ 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 3 or 4 digit நம்பர் சொல்லியிருக்காங்க. இப்போது 999 இருக்கா, 999க்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும், 998. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 3 digit சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 4 டிஜிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 or 4 டிஜிட்டில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் த நியூமரேஷன் த நம்பர் கொடுத்துருக்காங்க. கிவன் நம்பர் கொடுத்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க. இப்போ கொஷின் படி பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது, ரைட் பண்ணிடுறேன். 3 0 9 9 9 7 6. இது நம்ம எப்படி கமா போடுவோம், இந்தியன் சிஸ்டம்லாம் லாஸ்ட்லேருந்து 3 அப்புறம் 2 2வாக போடுவோம் கமா. இப்போ லாஸ்ட்லேருந்து 1 2 3 கமா 1 2 கமா 1 2 கமா அப்புறம் தனியாக இருக்கிறதுனால அதனால் அப்படியே விட்டுரும். ஓகேவா. இதே மாதிரியே நம்மளோட கொஷினில் கொடுத்துருக்க கிவன் இருக்கான்னு பார்க்கலாமா. இங்கே 7 இருக்குது, 3 இருக்குது, 0 கமா போட்டிருக்காங்க. 9 9 அப்புறம் கமா 7 9 7 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா 88 888 கொடுத்துருக்காங்க. இதை வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. இது கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 88 இருக்கா, 8 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4. அப்போ 4 0 இருக்கா பாருங்கள், 1 2 3 4 4 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்பர் என்னவா இருக்குது, 8 இருக்குது. அதனால் 8 நான் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்டூ எத்தனை நம்பர் இருக்குங்க, 1 2 3 இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட் த கிவன் ஆர்டர். கிவன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 10 crore இருக்குது, இருக்குது, 10 lakh இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரைட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து 10 crore இருக்கிறதுனால 10 crore போட்டிருக்கேன். 10 crore பிஃபோர் நம்பர் என்னவா இருக்கும், க்ரோவாக தான் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், 10 lakh இருக்கும், லேக் இருக்கும், 10,000 1000 100 10s ones. இப்போ நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா எப்படி ரைட் பண்ணலாம், ஒன்ஸ் 10s 100 1000 10,000 லேக் 10 lakh crore 10 crore. இப்போ நம்ம கொஷின் படி என்ன இருக்குது,
10 crore இருக்கு, crore இருக்கு, 10 lakh இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? lakh, 10,000, 1000, 100, டென்ஸ், ஒன்ஸ். இப்போ இந்தியன் சிஸ்டம் நம்ம எப்படி கமா போடுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100 கமா. லாஸ்ட்லேருந்து 3 அதுக்கப்புறம் 2, 2. ஓகேவா? இதான் வந்து இந்தியன் சிஸ்டம். இதுவே இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, அப்புறம் மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அப்புறம் பில்லியன். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்க்கு நம்ம எப்படி கமா போடுவோம்னு பார்த்தீங்கன்னா 3 3யா போடுவோம். இப்போ இங்கே 3 கமா போட்டுட்டேன், அப்புறம் இங்கே 3 கமா போட்டேன், இங்கே 3 கமா போட்டேன். ஹவு மெனி 10,000 ஆர் தேர் இன் த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் ரைட் பண்ணிக்கலாம். ஸ்மாலஸ்ட் நம்பர்னால என்ன சொல்லியிருக்கேன்? 1 போடணும். நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 6 டிஜிட் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 1 டிஜிட் இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ தேவை? ரிமைண்டிங் 5 டிஜிட் தேவை. 1, 2, 3, 4, 5 போட்டேன். டிவைடட் பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 கீழே ரைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. இப்போ பாருங்கள் 0, 0 கெட் எலிமினேட்டட், 0, 0 கெட் எலிமினேட்டட், 0, 0 கெட் எலிமினேட்டட், 0, 0 கெட். அப்போ ஆன்சர் என்ன இருக்குது? 10. அப்போ இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அப்சர்வ் த கமா ஆஃப் த ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ. 7 வந்து எந்த பிளேஸ் வேல்யூவில் இருக்குன்னு பார்த்தா அந்த பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த என்ன பிளேஸ் வேல்யூவில் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh. அப்போ 10 lakh இருக்கா? இங்கே 7 இருக்குது, அப்படியே ரைட் பண்ணிடுறோம். எந்த பிளேஸ் வேல்யூவில் இருக்குது? இது பாருங்கள் 10 lakhல இருக்குது. இது நம்ம எப்படி பிளேஸ் வேல்யூவாக ரைட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 7 எழுதிட்டு எத்தனை 0 இருக்குது? 1. எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும் ரிமைண்டிங். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 60 நம்ம போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அதே மாதிரி 5, 6, 7, 4, 5, 6, 3, 4, 5 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருக்கும்? அதே மாதிரி இங்கே 7 வந்து எந்த பிளேஸ் வேல்யூவில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். எப்படி நான் இதை கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா கமா வச்சு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்தியன் சிஸ்டம்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா 3 இருக்கும், அதுக்கப்புறம் 2 2வாக கமா இருக்கும். ஆனால் இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 3 3யாக கொடுத்துருக்காங்க. 3 3யாக இருந்தால் அது என்னது? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ன்றதுனால இங்கே பாருங்கள் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். இங்கே என்ன இருக்குது? மில்லியன் இருக்கிறதுனால 7 அப்படியே ரைட் பண்ணிடுறேன். இப்போ 7 மில்லியன் ரைட் பண்ணியிருக்கேன். இது நம்ம எப்படி பிளேஸ் வேல்யூவாக ரைட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. ரிமைண்டிங் வந்து 6 நம்பர் இருக்கிறதுனால 60 போட்டுடுறோம். ரைட் த ஃபாலோயிங் நம்பர் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் யூஸிங் த கமா. இங்கே என்ன இருக்குது? 3, 4, 7, 0, 5, 6. இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளை கமா போட சொல்லியிருக்காங்க. இப்போ கமா போடலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? எப்படி கமா போடலாம்? 1, 2, 3 கமா, அப்புறம் 1, 2, 3 அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டில் எப்போவுமே கமா போடக்கூடாது. இப்போ இந்த சம்முக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு எப்படி கமா போடணும்? 3, 7, 3, 4, 5, 6, 7 லாஸ்ட்லேருந்து 3 3யாக போடணும்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டில் என்ன இருக்குது? 1, 2, 3 இருக்குது, அப்புறம் 1, 2, 3 அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே இருக்க நம்பர் லாஸ்ட்லேருந்து 3, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் விட்டுடலாம். அப்புறம் 2 இருக்குது. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டமு 3 3யாக போட்டுட்டு வரணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு போடலாம் 1, 2, 3 கமா 1, 2, 3 கமா 1, 2, 3 கமா. ஓகேவா? ரைட் த லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் புட் கமா இன் த இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இப்போ கொடுத்துருக்க நம்பர் அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்தியன் சிஸ்டமில் ரைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh. இப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? 9 lakh இருக்குது. அப்போ 9 lakh ரைட் பண்ணலாம். 9 lakh. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 99,000, 99,000, 999, 999. அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இது ரைட் பண்ண போகிறோம். இதில் எப்படி ரைட் பண்ணலாம்? ஒன்ஸ், டென்ஸ், 100 கமா, அப்புறம் 1000, 10,000, 100,000. இது எப்படி ரைட் பண்ணுவோம்? 999 இப்படி சொல்லுவோம். 999,999. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்தியன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இந்தியன் சிஸ்டமில் கமா எப்படி போடலாம் பார்க்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh.
இப்போ எப்படி இருக்குது 75 லேக் இருக்குது. 75 லேக் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது 32,105 ரைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் எப்படி கமா போடணும், லாஸ்ட்லேருந்து 3 1 2 3 கமா 1 2 கமா 1 2 கமா நம்ம இப்போ ரைட் பண்ணுவோமா இந்தியன் சிஸ்டமில் ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 லேக் 10 லேக் க்ரோ. இது எப்படி ரைட் பண்ணுவோம் 9 க்ரோ, அதனால் 9 க்ரோ எழுதிட்டேன். இங்கே என்ன இருக்குது 75 லேக் 75 லேக்கு 63,000 அப்புறம் 453 ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 8 இருக்குது. இது நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமா போட்டுக்கலாம் 1 2 3 கமா அப்புறம் 1 2 3 கமா. இப்போ ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 100,000 ஓகேவா. இப்போ இங்கே என்ன இருக்குது இது எப்படி ரைட் பண்ணுவோம் 345,000 345,678 348,678. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குது கமா போட்டுக்கலாம். எப்படி கமா போடலாம் 1 2 3 கமா 1 2 3 கமா. இப்போ இது என்ன இருக்குது ரைட் பண்ணுவோமா பிளேஸ் வேல்யூவில் ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 100,000 அப்புறம் மில்லியன். இப்போ இதை எப்படி ரைட் பண்ணுவோம் 8,343,710 8 மில்லியன். இங்கே என்ன இருக்குது 343,710. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் எப்படி ரைட் பண்ண போகிறோம் லாஸ்ட்லேருந்து 3 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 3. அதே மாதிரி ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். இப்போ இது எப்படி ரைட் பண்ணுவோம் 103,456,789 ரைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் நேம்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்பராக ரைட் பண்ணோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க க்ரோ கொடுத்துருக்காங்க. க்ரோ வந்து இந்தியன் சிஸ்டமா இன்டர்நேஷ்னல் சிஸ்டமா க்ரோன்றது இந்தியன் சிஸ்டம் கரெக்டாக. இப்போ நான் இந்தியன் சிஸ்டமில் நம்ம எப்படி எழுதுவோம் ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 லேக் 10 லேக் க்ரோ ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ரைட் பண்ணிப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2 க்ரோ கொடுத்துருக்காங்க. அப்போ க்ரோக்கு நேராக நம்ம 2 போட்டுடலாமா. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது 30 லேக்கு 30 லேக்குன்றது என்னது 3 zeros சேர்ந்தது 30 லேக்கு. அப்புறம் என்னது 51,000 51 எப்படி போடும் 5 1 அது 51. அப்புறம் 980 100 பிளேஸில் என்ன இருக்குது 9 இருக்குது. இங்கே 80ன்றது 80 ஓகேவா. இது எப்படி கமா போடுவோம் ஒன்ஸ் டென்ஸ் 100 கமா 1000 10,000 கமா லேக் 10 லேக் கமா ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் எழுத போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மில்லியன்ன்றது இந்தியனா இன்டர்நேஷ்னலா இன்டர்நேஷ்னல். அப்போ இது எப்படி ரைட் பண்ணோம் ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் ஓகேவா. இப்போ என்ன இருக்குது 66 மில்லியன் 66 மில்லியன் போட்டோம் மில்லியனுக்கு நேராக. அப்புறம் 345,000 அப்புறம் என்ன இருக்குது வெறும் என்ன கொடுத்துருக்காங்க 27 100 பிளேஸில் எதுவுமே இங்கே கொடுக்கல. அப்போ நம்ம 0 போட்டுக்கிறோம் 27 அப்படியே ரைட் பண்ணிடுறேன் ஓகேவா. இப்போ கம்மா எப்படி போடலாம் லாஸ்ட்லேருந்து 3 அப்புறம் 3 3 ஓகேவா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்லாவே 3 3 போடணும். அதே மாதிரி லாஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் 789 மில்லியன்ன்றது என்னது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் நம்ம ரைட் பண்ணிக்கோம் ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் ஓகேவா. இப்போ இங்கே என்ன இருக்குது 789 மில்லியன் கொடுத்துருக்காங்க 789 மில்லியன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது
213 13க்கு என்ன போடணும் 1 3 போடணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு 456 456 இந்த சம் பார்க்கலாம். தமிழ்நாடு ஹேஸ் அபவுட் த 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட் லேண்ட். ரைட் த நம்பர் மென்ஷன்ட் இன் த ஸ்டேட்மெண்ட் இன் தி இந்தியன் சிஸ்டம். இதை இந்தியன் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க, நம்பரை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது 26, அதான் 26 ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 300 இருக்குதா 100 ப்ளேஸில் 3 போட்டுட்டேன். 45 இருக்குதா அப்படியே 45 ரைட் பண்ணேன். இந்தியன் சிஸ்டம் எப்படி கமா போடுவோம், லாஸ்ட்லேருந்து 3 அதுக்கப்புறம் 2. ஓகேவா. த நம்பர் ஆஃப் த எம்ப்ளாயி இஸ் த இந்தியன் ரயில்வே இஸ் அபவுட் த 10 lakh. ரைட் திஸ் இஸ் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 10 lakh வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கோம்னு ரைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக்கு 10 lakh இருக்கும். இதே நம்ம என்ன பண்ணால் இன்டர்நேஷ்னல் ரைட் பண்ணோம். எப்படி ரைட் பண்ணால் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, அப்புறம் மில்லியன். ஓகேவா. இப்போ எப்படி ரைட் பண்ணுவோம், லாஸ்ட்லேருந்து 3 அப்புறம் 3 போடுவோம். இப்போ மில்லியன் எடுத்தனால 1 மில்லியன் எப்படி ரைட் பண்ணுவோம் 0 0 0 0 0 0. எத்தனை நம்பர் இருக்குது மில்லியனுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 அப்போ 6 0 போட்டுக்கோம். 1 2 3 கமா 1 2 3 கமா அப்புறம் 1 மில்லியன். ஓகேவா. இப்போ இது என்னது 1 மில்லியன்.